ஐயப்பா சுவாமி மாறு ஐயப்ப மாறு ஐயப்ப மாறு சுவாமி மாறு நெய்யாபிஷேகம் சாமிக்கு கந்தாபிஷேகம் சாமிக்கு சரண சரணம் ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சரண சரணம் ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே முத்து சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு ஜனவரி 7. நாங்கள் வந்து நேற்று பெரியானை வட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேயில் அந்த இளநீ கடை தான் இருக்கும் பாருங்கள். அங்கே வந்து நாங்கள் தங்கிட்டோம். முடியலை யாருனாலையும். தமிழரசி அம்மாவெல்லாம் அந்த கதைலாம் வேறு. தமிழரசி அம்மாவெல்லாம் நம்ம மதன் தான் கூட்டிகிட்டு வந்தோம். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாத்திரை போடுவோம், தூங்கியிருப்போம், சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாத்திரை போட்டதுலேருந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு 6:30க்கு எந்திரிச்சு எறும்புடியை கட்டிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கஷ்டமாக தான் இருக்குது. இதனால் மாத்திரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு கால் வலினால் அப்படியே காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கொண்டு வந்த புளியோதரையை தின்ட்டு மாத்திரையை போட்டாச்சு. இப்போ பரவாயில்ல. எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பம்பைக்கு போயிடுவோம். பாருங்கள், இதுதான் பம்பையார் பாருங்கள். பம்பையிலேருந்து அப்படியே நேராக ஓடி வருது. பாருங்க, இதுதான் பம்பையார். பம்பையிலேருந்து வர்றது பாருங்கள். முன்னாடி மதன் போகிறான், குமரேசன் வரான், நம்ம ராஜேந்திரன் ஐயா, தமிழரசி அம்மா, நாராயணன் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தமிழரசி அம்மா எப்படி இருந்துச்சு? வச்சு வாங்கிடுச்சு. அம்மாவுக்கு மாத்திரை போட்டு அந்த ஸ்ப்ரே அடித்து என்னமோ பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். இப்போ நானாவது பரவாயில்ல. பெருவழியில் ஒரு தடவை இருமுடி இல்லாமல் மாலை போட்டு வந்திருக்கேன். அப்புறம் சபரிமலைக்கு ஒரு 4 தடவை வந்திருக்கேன். புல்மேட்டு பாதை அப்படி இப்படின்னு வந்திருக்கேன். ஆனால் நம்ம தமிழரசி அம்மா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இருமுடியோட ஒரே நாள்லேயே நாங்கள் எருமேலியிலேருந்து கிளம்பி நாங்கள் அந்த பெரியானை வட்டத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விரியில் தூங்கினோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னு. எங்களுக்கு முன்னாடி வந்து 4 கிலோமீட்டர் தான் பம்பை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். பம்பை வர்றத 4 கிலோமீட்டர் தான் இன்னும் மீதி. ஒரு நாளில் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் பாருங்கள். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழரசி அம்மாவும் முதல் வருஷம் இருமுடியை தூக்கிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்கள், காலாணி அந்த பேண்டேஜெல்லாம் போட்டுட்டு ஒரு கால் வலி அதிகமாகிடுச்சு. செருப்பு அங்கங்கே விற்றுச்சு. போட்டு நடங்கன்னு நாங்களாம் சொன்னோம். அவங்க நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துக்கிட்டு இருக்காப்புல. அவங்கள்ட்ட தனியாக நான் பேசுகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 2-3 இடத்துலலாம் அழுதுட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு சில இடத்துல வேணுக்குனே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க எங்களை தேடுறதில் எங்களை பிடிக்கணுங்கிற ஒரு வேகத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்புழு மாதிரி போனோம். அம்மா வந்து ஆமை மாதிரி. நாங்கள் அவங்களோட டெட் ஸ்லோவாக தான் போனோம். கரிமலை இறக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணோம். கரிமலை ஏற்றத்தை உச்சியில் வந்துட்டு பரவாயில்ல. அம்மாவும் எங்களுக்கு பின்னாடியே அவ்வளோ வேதனையோடு அழுதுகிட்டே வந்துட்டாங்க. வர்ற மக்கள் போகிற மக்கள்லாம் அம்மா வந்து அழுகவும் ஜூஸு அது இதுன்னு வாங்கி கொடுத்து தேத்தி அப்படியே அம்மாவை கூட்டி வந்துட்டாங்க. பம்பையிலேருந்து வளைஞ்சு ஓடுற ஆறு தான் அதெல்லாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம பம்பை போயிடுவோம். இப்போ மருமகள் இப்போ வந்து பேங்க்கு தான் எழுதியிருக்கு. ஒரே பொண்ணுங்க. வணக்கம், சாமியை சரணமையப்பா. இப்போ நம்ம வந்து பெரியானை வட்டம் தாண்டி பெரியானை வட்டம் வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம பம்பை. போய்கிட்டே இருப்போம். தவந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ணுற சவுண்டு கேட்குதுல்ல, அதான் பம்பை. நெருங்கியாச்சு.
வந்து பம்பை ரீச் ஆயாச்சு மக்களே. மக்களே இங்கே போர்டு பாருங்க, பெரியார் டைகர் ரிசர்வ் பம்பா ரேஞ்ச் வந்தாச்சு. ஐயா இப்படி போயிடுவோமா? இப்படி போய் குளிச்சுடுவோமா? ஹலோ ஓம் பிரசாத் சாமி. டோலிக்கு எவ்வளோண்ணே? டோலிக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுனு? 6500. அங்கே போட்டிருக்காங்க, உங்கள் ஆடைகளை விட்டு விட்டு புனித நதியான பம்பையை மாசுபடுத்தாதீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து பாவம் தொலைக்கிறோம் பேரில் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், துணியெல்லாம் போட்டு போயிடுவாங்க. இந்த போட்டிருக்காங்களா துணி அரிசியாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள். அப்படி போடக்கூடாது, நீங்கள் எதையுமே கொண்டு வர எதையுமே பம்பையில் போடக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், தமிழரசி அம்மா நம்ம குருசாமி எல்லோரும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு சன்னிதானத்துக்கு போக போகிறோம், குளிப்போம் பாருங்க. நாங்கள் எங்கள் இருமுடி இறக்கியாச்சு, இங்கே குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நம்ம படப்படன்னு இந்த பின்னாடி ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், அந்த வழியாக தான் ஏற போகிறோம். భక్తులు నేను కడపాక్ నాగరాజు గుర్తుగా రంజిత్ కుమార్ దేవి ప్రసాద్ మేము కింద లగేజ్ కౌంటర్ కాడ ఉన్నాము. హలో రంజిత్ కుమార్ దేవి ప్రసాద్ మేము కింద பாருங்க, அம்மாவும் குளிச்சிட்டாங்க, குளிச்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இங்கே குளிச்சா நம்ம அந்த பெருவழியில் நடந்து வர்ற அந்த அசதி, இந்த கால்வலி எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பம்பையில் மேலாப்பில் பார்த்தா துணி தெரியாது, ஆனால் உள்ளக்க இறங்குனீங்கன்னா, படியிலேருந்து உள்ளக்க இறங்குனீங்கன்னா அவ்வளோ துணி கிடக்கு. கீழே ஃபுல்லாமே நிற்கிற இடம் ஃபுல்லாமே மண் இல்லை, துணி மேலே தான் நிற்கிறோம். தயவுசெய்து துணிகளை போடாதீங்க, கையோடய கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எங்கிட்டாவது போட்டுருங்க. மக்களே பாருங்க, குமரேசனை பாருங்க, பக்தி மயத்தில் பொங்கி வெளியிறேன். இங்கே வேற மதனை பாருங்க, குருசாமி ஐயாவை பாருங்க, ஐயா பின்னாடி நாராயணனை பாருங்க. இங்கே பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்குது பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து மிஸ் ஆகிருப்பாங்க, ஒரு பேரோ 2 பேரோ. அவங்க வந்து அங்கே சன்னிதானத்தில் இல்லாட்டி வந்து இங்கே இல்லை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் வாங்க அப்படின்னு. கேளுங்களேன் அதெல்லாம் பாருங்கள். இது நாங்கள் வந்து இன்னைக்கு 7ஆம் தேதி ஜனவரி 7க்கு எடுத்த ஆன்லைன் புக்கிங் ஆசை. இது எங்களோட வந்தால் நம்ம ராஜேந்திரன் குருசாமி ஐயாவும் நாராயணனும் டிக்கெட் எடுக்கலை, ஸ்பாட் புக்கிங் எடுத்துருந்தோம். இது வந்து நாங்கள் எருமேலியில் தர்மசாஸ்தா கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஸ்பாட் புக்கிங் இருக்கும், அங்கே எடுத்தது நைட்டு. இப்போ நம்ம வந்து இதை காமிச்சிட்டு கன்னிமுலை கணபதியில் காமிச்சிட்டு அப்படியே மலையேற போகிறோம். இந்த ஸ்பாட் புக்கிங் இருக்குல்ல, இது வந்து தயவுசெய்து எல்லாருமே வீட்டில் இருந்து வரும்போதே பாஸ் போட்டுட்டு வந்துடுங்க, ஆன்லைன் பாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்காங்க நம்ம ராஜேந்திரன் ஐயாவும் நம்ம நாராயணனும். அங்கே கன்னிமுலை கணபதி, அப்புறம் வந்து அங்கே புல்மேட்டு பாதையில் சத்திரம், அப்புறம் வந்து எருமேலியில் தர்மசாஸ்தா கோயிலுக்கு பின்னாடி இந்த 3 இடத்துல ஸ்பாட் புக்கிங் கவுண்டர். இந்த இடத்துல பம்பையில் குளிச்சுட்டு தோட்டிட்டு ரெடியாகிறதுக்குள்ளேயுமே எப்படியும் ஒரு 100-150 பேர்த்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட குரூப்பில் வர்ற 10 பேர் 20 பேர் அப்படின்னு வந்தாங்கன்னா தயவுசெய்து ஒட்டுக்கா வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சாமியை தரிசனம் பண்ணிடுங்க. யாரையாவது ஒருத்தவங்கள முன்ன பின்ன விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அவங்க எங்கே நிற்கிறாங்க எங்கே ஏது பண்ணுறாங்கன்னே தெரியாது. மிஸ் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பின்னாடி கேட்குதா? கிளம்பியாச்சு பாருங்க, எல்லோரும் இருமுடி ஏற்றிட்டு பெருவழிப்பாதை வந்து இப்போ வந்து சிறுவழிப்பாதையில் ஏற போகிறோம். வந்து பெருவழியில் நடந்து வர்றவங்களுக்கு தனி வருஷம் இருந்துச்சு, இப்போ எல்லாருமே ஒரே வருஷம் தான். பாருங்களேன், இப்படி பெருவழியிலேருந்து வந்தால் இப்படி போயிடுவோம், இப்போ வந்து ஒரே வருஷம் தான். சிறுவழியில் போகிறவங்களும் பெருவழியில் போகிறவங்களும் ஒன்றா பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து பெருவழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம், இப்போ வந்து திரும்பி சிறுவழியில் வர்றவங்களோட சேர்ந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்படியே வந்து இப்படியே போனோம். இப்போ வந்து சுற்றிட்டு அங்கே போயிட்டு வரணுமா. பம்பையிலேயே அடைச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. வந்து பெரிய வழி பாதையில் ஸ்ட்ரெயிட்டாக கன்னிமுலை கணபதிக்கு ஏறிடலாம். இப்போ பாருங்க, இங்கேயே அடைச்சிட்டாங்க.
ரொம்ப ரொம்ப கூட்டம்ப்பா. சாமியே சரணமையப்பா சொல்லிட்டு தான் நிற்கிறோம். சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் தள்ளுறாங்க அப்படியே. மும்பையிலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். அம்மாலாம் அலறாங்க. ஆமா, ரொம்ப கூட்டங்க, சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம். தள்ளுனா பயமா இருந்துச்சு. தள்ளுறாங்க அப்படியே. பெரிய வழி பாதையில் வர்றவங்களுக்கு தயவு செய்து தனியா வழி விடுங்க. கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்க, அவங்களுக்கு தனி வழி விடுங்க. தயவு செய்து கவர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு தனி வழி விடுங்க. மக்களே, அந்த படிக்கிட்ட வந்தாச்சு. லாஸ்ட்டு கொட்டாய், இதை தானா படி. மக்களே பாருங்க, இப்பதான் படி ஏறணும். மக்களே பாருங்க, இது ஸ்பாட் புக்கிங். அதாவது நம்ம கன்னிமலை கணபதியில் உள்ள ஸ்பாட் புக்கிங். கியூவை பாருங்க எவ்வளோ நிற்கிதுன்னு. நம்ம கன்னிமலை கணபதியில் தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. இந்த பாஸ் செக் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். பாஸ் செக் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்த தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 10:07 ஆயிடுச்சு. நாங்கள் எப்படி சாமியை பார்க்க போகிறோன்னு தெரில, போய்கிட்டே இருப்போம். இது வந்து கழுதப்பாதை. இறங்கும் போது இறங்குவாங்க. இப்போ நாங்கள் ஏறும் போது இந்த பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நீலிமலை ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நீலிமலை வந்து இந்த பாதை மட்டும் இல்லாட்டி கரிமலை மாதிரி அவ்வளோ ஸ்டீப்பு. இந்த படியில் ஏறுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. நீலிமலை டாப் உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்பாச்சி மேட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நீலிமலை ஏற்றம் ஏறி வந்தாச்சு. இப்போ ஏறுறது அப்பாச்சி மேடு. அப்பாச்சி மேடு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்பாச்சி மேடு ஏறி வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏறி வந்ததில் எல்லாரும் அசந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான மேடு இந்த அப்பாச்சி மேடு. நம்ம அப்பாச்சி மேடு ஏறி வந்தோன்னே உச்சியிலேருந்து இறங்கும். இறங்குற இடம் வந்து சபரி பீடம்னு சொல்லுவாங்க. நம்ம சபரி பீடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயும் சரங்குத்திலாம் குத்துவாங்க. சபரி பீடத்துக்கு வந்தாச்சு. இனிமே மேடுகள் இருக்காது, ஒரே இந்த மாதிரி இறக்கம் அப்படியே சமபாதையாக தான் இருக்கும். இங்கே சரங்குத்தி நீங்கள் வாங்கலைன்னா இங்கே வாங்கிக்கலாம். சரங்குத்தி ஃபுல்லாக விற்கிறாங்க பாரு. இங்கே இருக்க பாருங்கள் சபரி பீடம். இங்கே தான் வந்து வாங்கின சரங்குத்தியை, இல்லாட்டி நம்ம எருமேலியில் பேட்டை தொடும் போது சரங்குத்தி வாங்கியிருப்போம். அதை இந்த சபரி பீடத்தில் குத்துறாங்க பாருங்கள். தேங்காய் கொண்டு வந்தவங்க தேங்காய் உடைச்சிட்டு இந்த மாதிரி குத்திடுவாங்க.
பாருங்க நம்ம கொண்டு வந்த சரங்குத்தி இந்த மாதிரி குத்தி வச்சிடணும். குத்திட்டு ஒரு சுற்றி வந்துடணும். கீழே கிடக்கிறது ஃபுல்லாக சரந்தான். சபரி பீடத்தில் வந்து சரங்குத்தியை குத்தியாச்சு. இந்த இடத்துல நம்ம அம்மாக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தமிழரசி அம்மா வரல. அவங்க அந்த வழியாக தான் வருவாங்க. அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தோன்னா சேர்ந்து நம்ம போயிட்டு சாமியை பார்ப்போம். இப்போ கேட்டு அடைச்சிட்டாங்க போல இருக்கு. அடைக்காம விட்டாங்கன்னா போகிற சாமியை பார்த்துடலாம். சரி, அதான் 1 மணிக்கு அடைச்சிட்டு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம் திரும்பி. நம்ம வந்து இப்போ 11 மணி தான் ஆகுது. அம்மா வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் போயிட்டு லைனில் நின்று சாமியை பார்த்துடலாம். ஆனால் அடைச்சி விட்றாங்களா தெரில. எப்போ சாமியை பார்ப்போம். இப்போதைக்கு 11 மணி ஆகுது. நாங்கள் வந்து சபரி பீடத்தில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து சபரி பீடத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, கூட்டமே இல்லை பாருங்களேன். கீழே தான் பம்பையில் தான் அடைக்கிறாங்க. மற்ற எந்த இடத்துலையுமே இப்போதைக்கு அடைக்கல. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சரங்குத்தியால் நெருங்கிட்டோம். இந்த இடத்துல அடைச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க மக்களே. சரியான கூட்டம் இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக நிற்கிது. ஃபுல்லாக நிற்கிறாங்க இங்கே பாருங்க. இப்போ சரங்குத்தியில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்ப்போம்னு தெரில. அநேகமாக சாமியை பார்க்க 6 மணி ஆயிரம் நினைக்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எங்கேன்னு தெரியல. சரங்குத்திலாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இதான் போட்டிருக்காங்க பாருங்கள் கயிறு. நேற்று நைட்டு கூட சரியாக சாப்பிடல. கொஞ்சம் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்துட்டோம். அதுலேருந்து காலையில் பம்பையில் குளிச்சுட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. இன்னும் உட்காந்து தான் இருக்கோம். இன்னும் கோயிலுக்கு ஐயப்பனை எத்தனை மணிக்கு பார்ப்போம்னு தெரியல. கோயிலுக்கு வரணுன்னா இவ்வளோ சிரமப்பட்டு தான் ஐயப்பனை வந்து நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு தரிசனம் கிடைக்கும். முடியுங்கிறவங்க மட்டும் வாங்க. முடியாதுங்கிறவங்க புல்மேட்டு வழி கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சோறு தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து சாப்பிடணும். நான் அம்மா நம்ம டீம் எல்லோரும் இங்கே கொஞ்சம் அந்த மூலிகை தண்ணி கொடுப்பாங்கள்ல, அதை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம். சாமியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம்னு வெயிட் பண்ணுறோம். கால் வலி தாங்க முடியாமல் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நாங்களும் உட்காந்துருக்கோம். கரிமலை ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் ரொம்ப படாத பாடுபட்டு அம்மாலாம் அந்த கரிமலை ஏற்றத்தில் ஏறும்போது அழுதுகிட்டே தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறக்கம் வரும்போது மதன் தான் கூட்டிகிட்டு வந்தான் கூடவே. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனையும் போட்டப்பான். பக்கத்தில் வர்றவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். இறங்க முடியாமல் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்தில் வர்றவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப வலிக்குது. அது அழுகாமல் இருக்குது, அவ்வளவுதான். நிர்மலுக்கு ரொம்ப முடியும். எழுந்திருப்பாங்க. ஆமாம், மெதுவாக போய்க்கிறோம். ஆயிடுச்சு. எப்படியும் அந்த 6 மணி 7 மணிக்கெலாம் பார்த்துருவோம். சரி. அதுக்கெல்லாம் ஏன் ஓடணும்? இவ்வளோ நேரம் நம்ம குருசாமியை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் பார்த்துருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு, ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு. ஆமாம், இப்போ கூட்டத்தில் ரொம்ப மிஸ் ஆகிட்டோம். 4 ஆளுக்கு தனித்தனியாக. இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ நம்ம டீம் எல்லோரும் ஒன்றாயிட்டோம். நடை இப்போ தான் திறந்துருக்காங்க. மணி வந்து 3 மணி ஆக போகுது. திறந்துட்டாங்க. இன்னுமே கொஞ்சம் வேகமாக போகும். இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு 6 மணி ஆயிரும். 6 மணி கரெக்டாக 6 மணிக்கு மேலே ஆயிரும். இல்லை, நாங்கள் வந்து இருமுடி கட்டியிருக்கோம், கஷ்டப்படுறோம் பாருங்க. திரும்ப அடே முடிச்சு விட்டீங்க போக. அதானே இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குமரேசன் சாப்பிடாம இருக்க மாட்டான். அவனுக்கு சோறு தண்ணி காலிலேருந்து கொடுக்கல. அப்போ நீண்டா போ. ஒரு மேடு ஏறணும்ல, அப்பாச்சி மேடு.
அப்பாச்சி முடிச்சிடும் இப்போ ஏறினது தானே. ஈஸி, உனக்கு ஈஸிப்பா. முடியல. ஐயோ எப்போ வரும் எப்போ வரும். பாருங்க அம்மா என் பேக்கை பிடிச்சி தொங்கி தொங்கி எனக்கு தோள்பட்ட வழியே வந்துருச்சு. கேட்டு பாருங்க, விடவே இல்லை. அந்த இந்த நேரத்தில் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அந்த வேதாளம் விக்ரமாதித்தனை பிடிச்ச கதையா கடைசியில் வந்து நம்ம வந்து இந்த அலஸ் பண்ணி தர்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏங்கய்யா இந்த வேதாளம் விக்ரமாதித்தனை பிடிச்ச கதையா? அம்மா என் தோலை பிடிச்சிக்கிட்டு பார்த்துங்க தொத்திக்கிட்டே தான் வர. சரியா போச்சா? பின்னாடி பாருங்க கூட்டம் இல்லை பாருங்க, அடைச்சிட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல பூரா தேவன் பாதம் ஈஸ்வரியே ஈஸ்வரனே ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியே பகவதியே பகவானே தேவியே தேவனே. ரொம்ப டைட்டாக இருந்துருக்குங்களா? எங்கேயும் போக முடியாது சொன்னாங்க வீட்டுக்கு. எந்த வீடு சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. 18ஆம் படியில் ஏறி ஐயப்பனை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம். நான், அம்மா, குமரேசன், நாராயணன், அப்புறம் மதன், அப்புறம் நம்ம குருசாமி ராஜேந்திரன் ஐயா எல்லாரும். நாங்கள் 3 பேரும், தமிழரசி அம்மா, நான், அப்புறம் குருசாமி நம்ம ராஜேந்திரன் ஐயா 3 பேரும் இருமுடி கட்டியிருக்கனால 18 படியில் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணோம். மற்ற 3 பேர் குமரேசன், நாராயணன், அப்புறம் மதன் 3 பேரும் சிவில் தரிசனில் போய் சிவில் தரிசனில் நாங்கள் போனப்போ சரியான கூட்டம். போன தடவை புல்மேட்டு பாதையில் வந்துட்டோம் பாருங்க. ஆனால் இப்போ கூட்டமே இல்லை, ஈஸியாக போய் தரிசனம் பண்ணி வந்துட்டோம். முதவே வந்துட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே. நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்தோம். சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. அம்மாவையும் முதல் டைம் வராங்க, அம்மாவையும் சூப்பராக தரிசனம் பண்ண வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு பஞ்சபாதாவை கும்பிட்டுட்டு இப்போ நேராக நாங்கள் எங்கள் இருமுடியில் உள்ள நெய்த்தேங்காவை உடைக்க உட்காந்துருக்கோம். நம்ம குருசாமி இருக்கார் ராஜேந்திரன் ஐயா, அவர் இப்போ உடைக்க போகிறாரு. உடைச்சிட்டு நம்ம நேராக சன்னிதானத்தில் இருந்து பம்பைக்கு கீழே இறங்க போகிறோம். மக்களே, இது என்னோட இருமுடி. இது தமிழரசி அம்மாவோடது. இது நம்ம ராஜேந்திரன் ஐயாவோடது. 3யுமே இப்போ எடுத்தாச்சு. நெய் பிடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த சின்ன கிண்ணம் நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். இது ஒன்று 30 ரூபா. 5 பேர்த்துக்கு வாங்கியிருக்கோம். ஐயா தனியாக வச்சுருக்காரு பாருங்கள். அம்மாவோட தேங்காயில் உடைச்சது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அம்மாவோட தேங்காய் வேறு லெவலில் வந்திருக்கு. நெய்யும் சும்மா கும்முன்னு இருக்குது. இது என்னோடது மக்களே. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இதை உடைக்க போகிறோம்.
சுடவேன் குமரேசா எவ்வளோ வலுவாக இருக்குன்னு என்னோடது. ஐயோ கொட்டிடுச்சு. மக்களே என்னோட தேங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா கும்முன்னு இருக்கா. இது ஐயா விட்டு தேங்காய் மக்களே. ஒரு அடி தான் அடிச்சாரு, டப்புன்னு உடஞ்சு போச்சு. ஐயா இருங்க இருங்க, கொஞ்சம் மேலே ஏற்றி, என் மேலே ஏற்றி, மேலே ஏற்றுங்க. கீழே ரொம்ப கொச்சா இல்லை இல்லை இல்லை, கட்டியாக இருக்கு. ஐயா வீட்டில் தான் கட்டியாக இருக்கு மக்களே. எங்கள் வீட்லலாம் தனியாக ஓடிடுச்சு. ஐயா வீட்டில் பாருங்கள் தெரியுதா, இந்த கட்டியாக இருக்குது பாருங்க இங்கே. அப்போ ஐயா தான் நல்லா விரதம் இருந்திருக்காரு. 60 நாள் இல்லை, அதான் 60 நாள். ஐயா தான் பயங்கரமாக விரதம் இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு அப்படி சொல்லுவாங்க, நெய் வந்து கட்டியாக இருந்தா நல்லா விரதம் இருந்தா அப்படின்னு அர்த்தம். பாருங்க வரமாட்டேங்குது. இருந்தாங்க ஒழுங்கா ஊற்று. அதை 5 பேர் நேரத்துக்குங்க, இதை நான் கொண்டு வரேன். சரி, ஐயா விட்டும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க, காய் வேற லெவலில். அது இல்லை, நாங்கள் வந்து மொத்தம் 6 பேர்த்துக்கு 6 1 2 3 4 5 6 சட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு அதான் எல்லாத்துலேயும் ஒன்றா நிறந்துருவோம். இந்த இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வந்து நம்ம வீட்டுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சாமியை கும்பிட்டு ஐயப்பனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாலையை கழட்டிடுவோம். அவ்வளோதான் நம்மளோட இந்த ஐயப்பன் விரதம். 48 நாள் விரதம் இருந்து பெரிய பாதையில் வந்து ஐயப்பனை சூப்பராக 18 படி ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு நெய்யும் உடைச்சாச்சு, நெய் தேங்காயும் எடுத்தாச்சு. வீட்டுக்கு போய் நம்ம எந்த டைம் போவோம்னு தெரியாது, அன்டைம் தான் நானாக வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே செதர் தேங்காய் உடைக்கணும் வீட்டு வாசலில். நம்ம செதர் தேங்காய் உடைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே இருந்திருப்போம் பாருங்க, அதே மாதிரி செதர் தேங்காய் உடைச்சிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த நெய்யில் பொங்கல் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாமியை நல்லா ஐயப்பனை கும்பிட்டுட்டு மாலையை கழட்டிடுவோம். இனிமேல் நம்ம அந்த மாலையை வந்து இந்த மாலை நம்ம இந்த வேட்டி, சோழனா பை, இருமுடி பை எல்லாத்தையுமே ஐயப்பன் ஃபோட்டோ எல்லாத்தையுமே கட்டி தனியாக ஒரு பெட்டியில் வச்சு மேலே பரனில் வச்சுருவோம். நம்ம அடுத்த வருஷம் மாலை ஓட்டால் அதை அப்படியே எடுத்து திரும்பி இந்த வருஷம் பண்ண ப்ராசஸ், அதே ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். நாங்கள் வந்து பிரித்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த உடஞ்ச இந்த காய் இருக்குது பாருங்கள், இந்த காய் உடச்ச தேங்காயை கொண்டு போயிட்டு நம்ம அக்னி குண்டத்தில் போட்டுட்டு அப்படியே நம்ம பம்பையை நோக்கி இறங்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் சாமி பார்த்தோம்னா எல்லாமே சரியாயிடுச்சு. சாமியை பார்த்தோன்னா எல்லாம் சரியாயிடுச்சு. ஐயா பயணம் எப்படி இருந்துச்சு? பயணம் சூப்பர் பயணம். நீங்கள் வந்து எல்லா பேரும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு எப்போவும் நீங்கள் குருசாமியாக தான் இருக்கணும்னா அந்த ஐயன் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் வரணும்னு தான் நம்ம பிறப்பிட்டா. ஆமாம், அந்த ஏன் நீ மட்டும் போகிற அப்படின்ட்டு 2 பேரை நம்மள்கிட்ட கன்னிச்சாமியை அனுப்பி இந்த அளவுக்கு நம்மளை அந்த ஐயன் கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட என்னோட இது இல்லை, எல்லாமே அவரோட இது. அதே மாதிரி 20 வருஷமாகவும் என்னை வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் 20 வருஷமாக நிற்காம நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டு வராரு சரியா. அதோட அவனோட மகிமை என்றைக்கு நம்ம ஆயுசு இருக்க தொட்டிக்கு வாசலில் வந்து வந்துட்டு போயிடணும். அது ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. சரிங்க, சாமி சரணம். நாங்கள் பாருங்கள் கிளம்பியாச்சு. எங்களோட அந்த நெய் தேங்காய் இருக்குது பாருங்கள், இதை வந்து குண்டத்தில் போட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். எல்லோரும் கிளம்பியாச்சு பாருங்கள். நாங்கள் 6 பேர். அந்த ஐயப்பன் வந்து கரெக்டாக வந்து மஞ்சமதா வரவும் கரெக்டாக ஒரு காமிக்கு வருங்க. நான் எங்கடா போய் தேடுவோம் போகணும். நான் விழிமேல் வழி வைத்து காத்திருந்தேன். நீங்க கேட்டு பாருங்க, நான் உட்காரவே இல்லை உங்களை தேடிக்கிட்டு. அதுதான் நான் உட்காரவே இல்லை. ஐயா வந்து எங்களுக்கு பின்னாடி வந்தார், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தார். அதனால் ஐயாவை பிடிக்கணும்னு நான் மஞ்சமாதா கிட்ட அப்படியே கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க, சாமியை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கள்
இருமுடி பையில் உள்ள காணிக்க காசு வீட்டில் போட்டிருப்பாங்கல்ல அது. இதை போய் நம்ம உண்டியலில் போட போகிறோம். போடு மக்களே பாருங்க, நம்ம தேங்காவையும் போட போகிறோம், ஐயாவும் எல்லாருமே போட போகிறோம். இங்கே பாருங்க, போட்டேன் நான். அம்மா போடுறீங்களா? நான் போடவா? இது அம்மா விட்டு அம்மாவோட போட முடியாது, நான் போடுறேன். தாங்க. சூப்பராக விழுந்துருச்சு பாருங்க, எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களே, இப்போ நம்ம வந்து பம்பை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பின்னாடி தெரியுதா ஐயப்பன் புலியில் உட்காந்துருக்க மாதிரி. பம்பை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம பம்பை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே தான் குமுளி பஸ்லாம் நிற்கும். பாத்ரூம் பக்கத்துலேயே 16ண்ணா. நானும் நம்ம குருசாமி ராஜேந்திரன் ஐயாவும் இப்போ வந்து பம்பை பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஒரு மேடு ஏறி இறங்கினா நம்ம பம்பை பஸ் ஸ்டாண்டான். பஸ்ஸெலாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அதில் போகல. நடந்து போயிட்டு பம்பை பஸ் ஸ்டாண்டில் போய் ஏற போகிறோம். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம குரூப்லாம் போயிட்டாங்க. நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடித்து கிளம்புன இடத்துக்கே வந்துட்டோம். குமுளியில் நிற்கிறோம். குமுளியில் லாஸ்ட்டாக எல்லோரும் ஒரு டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிட்டுட்டு இப்போ அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து இருமுடி கட்டி முதல் வருஷம் நான், தமிழரசி அம்மா, அப்புறம் நம்ம குருசாமி ராஜேந்திரன் ஐயா, நாராயணா, மதன், குமரேசா எல்லாரும் சூப்பராக எருமேலி டு சன்னிதானம் பெருவழிப்பாதையை சூப்பராக முடிச்சாச்சு. ஐயப்பனை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ரெக்கிங் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட சூப்பராக ட்ரெக்கிங் வரலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.